இது நவீஸ் டைரி. ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மாமோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது 22nd சாட்டர்டே எடுத்த விலாகு. இன்றைக்கி ஸ்கூல் லீவுன்றதுனால தோசை மாவை இன்றைக்கி அரைக்க போகிறேன். நாளைக்கு கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது. சாட்டர்டே மார்னிங்கே தோசை மாவுக்கு ஊற வச்சாச்சு. அது நல்லா ஊறினதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே அரைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் லீவுன்றதுனால நேற்று கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாச்சு. பாத்திரம் எல்லாம் கொஞ்சம் அப்படியே இருக்குது. அதுதான் இன்றைக்கி காலையில் விளக்கி வச்சதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பாத்திரத்தெல்லாம் விளக்க போகிறேன். ஒரு வழியாக எல்லா பாத்திரத்தையும் விளக்கி கவுத்து வச்சாச்சு. கொஞ்சம் தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சுருவோம். அடுப்பு மேடையும் நான் துடைக்க போகிறேன் இன்றைக்கி. லாஸ்ட் வீக் சண்டே விளக்கெல்லாம் விளக்கியாச்சு. இந்த தடவை வெளியில் போகிற வேலை இருக்கிறதுனால மண்டே தான் பண்ண போகிறேன். இப்போ டைம் ஒரு 9:30 இருக்கும். நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டு எனக்கும் நவிக்கு மட்டும்தான். ரவி வேணான்னு சொல்லிட்டாங்க. அவங்க வெளியில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டாங்க. ஃபஸ்ட்டு நான் அடுப்பு மேடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பையும் துடைச்சிட்டேன். நான் எப்போவுமே அடுப்பு துடைக்கும்போது அடுப்புக்கு கீழேயும் சைட்லேயும் துடைச்சிடுவேன். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டீப் க்ளீன் பண்ணும்போது. அதுக்குன்னு தனியாக ஸ்ட்ரெயின் எடுத்து பண்ணாமல் இப்படி பண்ணும்போதே க்ளீன் பண்ணிட்டோன்னா எப்போவுமே கிச்சன் நீட்டாக இருக்கும். ஓரளவு கிச்சனில் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. சிங்கில் இருந்த பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சாச்சு. இன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா சப்பாத்தியும் தொட்டுக்கிறதுக்கு ஆனியன் வச்சு ஒரு சைட் டிஷ் பண்ணுவேன். இன்றைக்கி ஆனியனுக்கு பதிலாக நவிக்கு முட்டைக்கோஸ் வச்சு தான் பண்ண போகிறேன். அதை இதுக்காக நான் 2 லீஃப் முட்டைக்கோஸோட தோல் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம். இப்போ நான் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிக்கிறேன். அதே மாதிரி முட்டைக்கோசையும் பொடி பொடியாக நறுக்கிக்க போகிறேன். இது 2 பேருக்கு மட்டும் அப்படின்றதுனால கம்மியான குவான்டிட்டியில் செய்ய போகிறேன். அதனால் 2 இல்லை 3 லீஃப் மட்டும் எடுத்தாலே போதும். 2யும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாதி தக்காளி எடுத்துக்க போகிறேன். அதையுமே குட்டி குட்டியாக நறுக்கிக்கலாம். நவிக்கு இந்த சைட் டிஷ் ரொம்பவே பிடிக்கும் சப்பாத்திக்கு. அவளுக்கு கொஞ்சம் வெஜிடபிள் சேரட்டும் அப்படின்றதுக்காக தான் முட்டைக்கோஸையும் சேர்த்து இதோட போட போகிறேன். இப்போ நான் வேணுன்றது எல்லாத்தையும் நல்லா பொடியாக நறுக்கியாச்சு. இதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு சின்ன கடாய் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போடுறேன். கடுகு வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா தாளிக்க போகிறேன். இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. கடுகு போட்டாச்சு. கடுகுமே நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை இதோட போட்டுக்கலாம். கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் இதோட முட்டைக்கோசையும் இதோட போட்டு அதையும் ஃப்ரை பண்ண போகிறேன். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் தக்காளியையும் இதோட போட்டு தக்காளியையும் வதக்கிக்க போகிறேன். இதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், நான் யூஸ்வலாக போடுற மாதிரி கருவேப்பிலை பொடி போட்டிருக்கேன். கரம் மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன். இந்த கரம் மசாலா டேஸ்ட்டுக்கு தான் நவி இதை சாப்பிட்றா. காரம் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால பிரியாணி மசாலாவும் நான் கொஞ்சம் போட்டேன். பிரியாணி மசாலா கொஞ்சம் ஆப்ஷனல், உங்களுக்கு வேண்டாம்னா விட்டுடுங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு இதெல்லாத்தையும் போட்டு இதை ஃப்ரை பண்ணால் இது ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் இப்போ நான் கோதுமை மாவு பிசைய போகிறேன். மாவு எடுத்துகிட்டு அதில் உப்பு போட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றி கோதுமை மாவை சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சிக்க போகிறேன். இப்போ மாவுமே ரெடி ஆகிடுச்சு. சைட் டிஷ் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதை அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ சப்பாத்தியை போடலாம். சப்பாத்தி எப்போவுமே நான் கொஞ்சம் பெரிய உருண்டையாக தான் எடுத்துப்பேன். பூரிக்கு தான் சின்ன உருண்டையாக எடுத்துப்பேன். ரவுண்டாக சப்பாத்தியை போடுறத விட ரவுண்டாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் முக்கோணமாக போட்டோன்னா நல்லா உப்பி வரும். இந்த மாதிரி ஓரளவு உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும், லேயராக வரும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு சப்பாத்தியும் முட்டைக்கோஸும் தான் சைட் டிஷ். இதுக்கு நவி சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி வெஜிடபிள் சாப்பிடாத பசங்களுக்கு இப்படி ட்ரை பண்ணினா இந்த குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் மறக்காமல். இன்றைக்கி ஃபுல் டே தோசை மாவு அரைக்கிற வேலையே போயிடுச்சு. ஈவினிங்கை போல் 3 பேரும் வெளியில் போனோம் கொஞ்சம் பேட்மிண்டன் விளையாடுறதுக்காக. இந்த பேட்மிண்டன் பேட் வாங்கினதுலேருந்து இது வரைக்கும் விளையாடுறதுக்கு வாய்ப்பே கிடைக்காம போயிடுச்சு. சரி, இன்றைக்கி பக்கத்தில் இருக்க ஒரு ப்ளே ஏரியாவில் போயிட்டு விளையாடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நவியும் ரவியும் விளையாண்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் நேரம் விளையாண்டேன். என்னோட டே இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.